பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அல்லேலூயா. ஜெபிப்போமா. ஆண்டவர் வார்த்தைக்கு கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தேவன் நம்மோடு இடைப்பட எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னோடு பேசுங்க, நீங்க கேளுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு பேசுவீராக. அன்றி ஆண்டவரே, இயேசுவின் மூலம் அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. சத்தமான ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யோபு ஆண்டவர் இடத்துல இப்படியாக சொல்லுகிறான், மனுஷரை நீ ஒரு பொருட்டாக என்ன, அவன் மேல் சிந்தை வைக்க, காலைதோறும் அவனை விசாரிக்க, நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம். அல்லேலூயா. ஒன்றுமில்லை, நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. நீ எங்களை சோதித்தறிவதற்கு, நீ எங்களை விசாரிப்பதற்கு. கவனிக்கிறீங்களா? அங்கே தேவன் நம்மை விசாரிப்பதற்கு, தேவன் நம்மை சோதித்தறிவதற்கு அவருக்கு சொல்றாரு, நாங்கள் எம்மாத்திரம். சொல்லுங்களே அல்லேலூயா. அப்ப நம்ம ஒன்றுமே இல்லை. நம்மகிட்ட ஆண்டவர் தினமும் நம்மளை விசாரிக்கிறதற்கும், நம்ம வாழ்க்கையை சோதித்து பார்த்து அறிந்து கொள்வதற்கும் நம்ம தகுதி உள்ளவர். நான் தகுதி உள்ளவனான்னு கேட்கிறார் யோபு. சொல்றது புரியுதுங்களா? யோபுவை ஆண்டவர் சோதிக்கிறார், சோதனைக்கு விட்டு கொடுக்கிறார் இல்லையா? பிசாசு சோதிக்கும்படியாக அவன் கேட்கும்போது ஆண்டவர் அவனை விடுறார். அப்போ அவன் கேட்கிற, ஆண்டவரை எங்களை சோதித்து எங்களை நீங்க அறிந்து கொள்றதுக்கு நாங்க எம்மாத்திரம். ஒரு தகுதி இல்லை எங்கள்கிட்ட ஒரு தகுதியும் கிடையாது இதுக்கு. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப தேவன் நம்மை காலைதோறும் விசாரிப்பதற்கு, நிமிஷந்தோறும் நம்மை நினைப்பதற்கு, நம்மை சோதிப்பதற்கு அவர் நாம எம்மாத்திரம், ஒன்றுமே இல்லை. ஆனா தேவன் நம்மை என்ன செய்கிறார்? நம்ம இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுகிறார். சோதனையின் மூலமாகத்தான் அறிந்து கொள்ள முடியும். அதனாலதான் யோபு சொல்லுகிறார், நீங்க சோதித்த பின்பு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன்னு சொல்றார் அவர். நீங்க சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன். அப்போ ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களை தேவன் சோதித்து அறிகிறார் என்று பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவன் சோதித்து அறிகிறார். இருதயத்தை இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லப்படுகிறது. அவர்கள் எப்படி என்னை பின்பற்றுவார்களோ, என்னை உத்தமமாய் தேடுவார்களோ இல்லையோ என்று அவர்கள் இருதயத்தை நான் சோதித்து அறிவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சொல்றது விளங்குதாங்க? ஏன் அப்படின்னு சொன்னா, அதற்கு பிறகுதான் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? அந்த மனுஷனை நம்பி, அந்த மனுஷியை நம்பி தேவன் தன்னுடைய ஆசீர்வாதங்களை தன்னை இன்னும் அவருக்கு வெளிப்படுத்தி, தன்னை இன்னும் தேவன் அவனை வழிநடத்துவதற்கு எல்லாவற்றையும் இருதயத்தை சோதித்து அறிந்த பின்புதான் தேவன் நமக்கு எதையுமே செய்வார். யோபுவே எதுல சோதிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் எப்படிப்பட்டவன் வேதம் சொல்லுகிறது. முதல் வசனம் வாசிங்க. யோபு புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு எனும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும். அவன் எப்படிப்பட்டவன் சொல்லப்படுகிறது? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவன் எப்படிப்பட்டவன்? தேவனுக்கு உத்தமன், தேவனை உத்தமமாய் பின்பற்றுகிறவன், சன்மார்க்கன். அல்லேலூயா. துன்மார்க்கன் எல்லாம் யாரு? சன்மார்க்கன். அல்லேலூயா. தேவனை மிகச்சரியாக பின்பற்றுகிறவன். என்ன கவனிங்க எல்லாரும். பிரைஸ் தி லார்ட். கவனிக்கிறீங்களா? பேசும்போது பிரைஸ் தி லார்ட். சன்மார்க்கன்னு சொல்லப்படுகிறது. அப்புறம் தேவனுக்கு பயந்து தப்பு செய்யாதபடி, தன் கைகளை நீட்டாதபடி. யாருக்கு பயந்து தன்னை விலக்கி கொள்ளுகிறான்? பொல்லாதான விஷயங்களுக்கு. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினால் அதை செய்கிறான் என்று சொல்லப்படுகிறது. தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளே, தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களே, தேவனுடைய வசனங்கள் தான் நம்மை வழிநடத்தக்கூடியது. அல்லேலூயா. அதனால தான் ஒவ்வொரு வாரமும் நம்ம போதிக்கிறோம். வசனங்கள் ஆண்டவர் தான் நம்ம கொடுத்துருக்கிறார். இந்த வசனங்களை நம்ம கேட்டு கேட்டு என்ன பண்ணிட்டே இருக்கணும்? அதன்படி நடக்கணும். அப்போ சபைக்கு வருகிற விசுவாசிகள் கவனிக்கணும், வசனத்தை கூர்ந்து நல்லா கவனிக்கணும். வசனம் முழுவதுமாக நம் இருதயத்தில் இருக்க வேண்டும்.
பிரைஸ் காட், அல்லேலூயா. அப்போ யோபுனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பக்தியுள்ள மனிதனா இருக்கிறான். கூடவே கீழ் வசனம் சொல்லுது பாருங்க, 3வது வசனம். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். சோத்திரம், அல்லேலூயா. கீழே சொல்லப்படுது, அவன் தேவனுக்கு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து வாழ்கிறவன். கீழே பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆசீர்வாதம் மிக உயர்ந்ததா சொல்லப்பட்டு அவன் கிழக்கத்தி புத்திரலே அந்த பகுதியிலேயே அவன் தான் பெரிய மனிதனாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. யார் தான் பெரிய மனிதன்? யோபு. நிறைந்த ஆசீர்வாதம் உள்ளவன், பெரிய மனிதன். 2 காரியம் இருக்கு. தேவனுக்கு பயந்து பக்தியோடு வாழ்கிறான், இன்னொரு பக்கம் ஆசீர்வதிக்கப்பட்டு பெரியவனா வாழ்றான். இப்ப பிசாசு அதனாலதான் வந்து நின்று தேவன்கிட்ட சோதிக்கும்படி கேட்கிறான். என்ன கேட்கிறான்? நீங்க கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தினாலதான், இந்த உயர்வுனாலதான் இவன் தேவ பக்தியா வாழ்றான். சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதம், நீங்க கொடுக்கிற சுகபலன், அல்லேலூயா, நீங்க கொடுக்கிற எல்லா நன்மைகள், அதனாலதான் அவன் சன்மார்க்கனா இருக்கிறான், அதனாலதான் அவன் உத்தமனா இருக்கிறான், அதனாலதான் அவன் உங்களுக்கு பயந்து நடக்கிறான் அப்படின்னு சாத்தான் ஆண்டவர் சோதனை வைக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அப்ப நீ அவனை சோதிச்சுப்பார், அப்படிதான் இருக்கிறானா இல்லையான்றதை நீயே சோதித்து அறிந்து கொள்ளுன்னு சொல்லி விட்டுட்டார் ஆண்டவர். சோத்திரம், புரியுதுங்களா உங்களுக்கு? சோதிக்கும் போது யோபு ஒரு நாள் தன்னுடைய பொண்ணு பொருளுக்காகவோ தன்னுடைய ஆஸ்திக்காகவோ தன் சரீர சுகத்துக்காகவோ தேவ பயத்தோடு வாழல, தேவ பக்தியோடு வாழல. இன்னைக்கு ஒரு சின்ன காரியம் நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டா ஆண்டவர் நம்ம என்ன சொல்லிடுவோம்? உடனே ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம், ஆண்டவர்கிட்ட பின்பற்றி என்ன பிரயோஜனம், ஆண்டவர் எனக்கு என்ன செய்துட்டார் அப்படின்னு எத்தனை பேர் தேவனுடைய நாமத்தை தூசிக்கிறவர்கள். ஆனா யோபு எந்த காரியத்திலும் தேவனுடைய நாமத்தை என்ன செய்யலையா? கையை கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்பா. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நம்ம வாழ்க்கையில தேவன் நம்மை சோதித்து அறிவார், நம்ம எதற்காக ஆண்டவரை பின்பற்றுகிறோம் என்று. ஏன்னா ஆண்டவர்கிட்ட வர்றோம், ஃபர்ஸ்ட் வந்தோடனே அப்படியே ஒரு நேசம், ஒரு பயபக்தி, இதெல்லாம் பயங்கரமா தெரியும் இல்லையா? இதெல்லாம் எதற்கு? நல்லா கவனிக்கணும். எதற்காக இவர்கள் நம்ம தேவனை பின்பற்றுகிறாங்க, தேவனை நம்ம பின்பற்றுகிறோன்றது உலக ஆசீர்வாதத்தை வைத்து தேவனை பின்பற்றுகிறோமா? இல்லை, இல்லையா? இதுக்காக நான் ஆண்டவரை பின்பற்றல, ஆண்டவருடைய உண்மையான ஆண்டவரை நேசித்து ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொண்டு ஆண்டவருக்கேற்ற ஒரு பிரியமான வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். இந்த உலக ஐஸ்வர்யத்துக்காக, ஆசீர்வாதத்திற்காக, என் உயர்வுக்காக, என் மேன்மைக்காக, என் சுகபலனுக்காக அல்ல. சொல்றது விளங்குதாங்க? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சொல்லுங்களேன் நல்லா சத்தமா. அப்படி நம்ம வாழும்போது பிரியமானவர்களே நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, தேவன் நம்மை, அல்லேலூயா, நான் அதற்காக வாழலை என்றதை யோபு நிரூபித்தான். நாம எப்படி நிரூபிக்க போறோம்னு தெரியல. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில், உங்க வாழ்க்கையில எல்லாம் ஆண்டவரை நீங்க பின்பற்றி தேடி வரும்போது, உள்ள வரும்போது எல்லா காரியங்களும் உள்ள வரும். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமான அல்லேலூயா. எல்லாமே வரும் உங்க வாழ்க்கையில. சில ஏற்ற தாழ்வுகள் வரும். வரும்போதும் நம்ம ஆண்டவர் அதே விசுவாசத்தோடும் அதே தேவ பயத்தோடும், இல்லைங்களா, கவனிக்கிறீங்களா, அதே தேவ பக்தியோடும் நம்ம ஆண்டவர்கள் பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருப்பார். நம்மளை சோதிக்க வந்த பிசாசு வெட்கப்பட்டு தலை தெறிக்க ஓடுவான். கைகளை தட்டி சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. யோபு உத்தமன் என்று அறிந்த பின்பு, யோபு உத்தமன் என்று அறிந்த பின்பு ஆண்டவர் என்ன பண்ணினார்? அவனை ஏற்கனவே வச்சிருந்த ஆசீர்வாதங்களை விட கூட 2 மடங்கான ஆசீர்வாதங்களினாலே சோதித்த பின்பு. புரியுதுங்களா உங்களுக்கு? சோதனையில நம்ம உத்தமரா விளங்கினா போதும்.
தேவனுடைய காரியங்கள் அந்த உத்தமத்தை நம்ம தவறாம நின்றோம் சொன்னா கர்த்தர் நிச்சயமாக திரும்பவும் நம்மை நம்பி என்ன பண்ணுவார்? இவன் எதுக்காக வாழலன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாரு? சொல்றது புரியுதுங்களாங்க? ஹலோ, விளங்குதாங்க? ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோமா இல்லையா? என்னோட ஆசீர்வாதத்துக்காக நான் தினமும் ஜெபிக்கிறேனா? இல்ல உண்மையா ஆண்டவர் சமூகத்தை தினமும் நான் தரிசிக்கணும் அப்படின்னு தினமும் அவர் சமூகத்துக்கு நான் போறேனா? நான் போகலன்னா எனக்கு ஆசீர்வாதம் போயிடும் அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்குன்னு சொன்னா, அல்லேலூயா, இது சத்தியம். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற காரியங்களை சொல்லுகிறேன் நான். எல்லாமே கர்த்தருடைய வார்த்தைகள் இருந்தும் தேவனுடைய கிரிகள் இருந்தும் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய செயல்கள். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? வசனம் தான் இது. தேவன் இப்படிலாம் செய்வாரா அப்படின்னா நான் சொல்றது வசனத்திலிருந்து சொல்லுகிறேன், புரிந்து கொள்ளணும். நீங்க புரியுதா இல்லையா உங்களுக்கு? நிறைய ஆதாரங்கள் உண்டு, நிறைய இதுக்கு உதாரணங்கள் உண்டு, நிறைய உதாரணங்களும் உண்டு. அப்ப நம்ம ஜெபிக்க போறோம், தினமும் காலையில ஜெபிக்க போறோம்னா எதுக்காக போறோம்? தேவ சமூகத்தில் இருந்தா தேவன் நம்மோடு இருந்து நிச்சயம் நம்மை வழி நடத்துவார், அப்படிதான் இல்லையா? அப்ப சில நேரங்கள்ல அந்த வழி நடத்துதல் மாறும் போதும், அது புரிந்து கொள்ளாத போதும், அதுல ஒரு தடுமாற்றங்கள் வரும்போதும் கூட நான் காலைதோறும் கர்த்தர் சமூகத்தில் போய் நினைக்கிறேன். என் உபத்திரவ நேரத்தில், என் நெருக்கத்தின் நேரத்தில், என் கண்ணீரின் நேரத்தில் கூட அப்பா சமூகத்தில் போய் உண்மையான அன்பு கூர்ந்து ஆராதிக்கிறேன். அவர் சமூகத்தில் உண்மையா அதே ஆத்மா பாரத்தோடு எனக்காகவும் ஜெபிக்கிறேன், மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தை தேடி இல்லை. சொல்றது புரியுதுங்களா? நம்ம எந்த ஒரு விஷயம் சரி, எந்த ஒரு காரியத்தையும் எனக்கு ஒரு நன்மை நடக்கும் அப்படின்றதுக்காக இல்ல, தேவனுடைய காரியத்தை உண்மையான அன்போடு கூட செய்யும் போது அந்த ஒரு வளர்ச்சி நம்ம கிட்ட காணப்பட வேண்டும் என்று எல்லார்ட்டையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ எனக்குன்னு ஒன்று வரும்போது சுயநலம் நம்ம கிட்ட இருக்கு. தேவன் எப்படி நம்ம கிட்ட அன்பை எதிர்பார்க்கிறார்னா சுயநலம் இல்லாத ஒரு அன்பை எதிர்பார்க்கிறார். புரியுதுங்களா? ஒரு தேவையோடு, ஒரு காரியத்தோடு. அதுக்கு தான் இப்போ நம்மகிட்டே ஒருத்தர் பழகுறாங்க அப்படின்னா ஒரு காரியத்தோட தான் இவன் பழகுனா அப்படின்னு தெரிஞ்சிருந்தா, நம்மகிட்ட காரியம் ஆகாதுன்னு தெரிஞ்சோன்னா கழட்டி விட்டு போயிட்டானே. ஹலோ, கூடவே வந்தான், சில காரியங்கள் பேசி பார்த்தான், அப்படி இப்படி வந்தான், காரியம் நடக்கணும்னு பார்த்தான், காரியம் ஆகலைன்னு என்ன பண்ணிட்டு போயிட்டான்? கழட்டி விட்டு ஓடிட்டானே. ஹலோ, விளங்குதுங்களா ஐயா? கவனிக்கிறீங்களா எல்லாரும்? காரியம் ஆகலன்னு கழட்டி விட்டு போயிட்டாங்களே அப்படின்னா எப்படி இருக்கும்? காரியக்காரன் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவோம்? அவன் பயங்கர காரியக்காரன்பா, அவன் காரியமாக தான் இருப்பான். அல்லேலூயா. தான் உண்டு, தான் காரியம், தான் தன்னுது அப்படின்றதெல்லாம் என்னது? சுயநலம். அப்படி இல்லை, அவன் அதெல்லாம் பார்க்க மாட்டார்ப்பா அவர் எதுவுமே. அல்லேலூயா. அந்த மனுஷன் தனக்குன்னு எதையும் பார்க்க மாட்டார். அல்லேலூயா. மற்றவர்களுக்காக வாழ்கிறவர். அல்லேலூயா. சொல்லுங்க நல்ல சத்தமா. ஆமாம், விட்டு கொடுத்துட்டு போறவர், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க அந்த அம்மா. சொல்லுங்க அல்லேலூயா. சிஸ்டர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க, எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போவாங்க. அப்படி ஒரு பேரை நம்ம என்ன செய்கிறவர்களா இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற தேவனுடைய வாழ்க்கை இதெல்லாம். அப்போ உலக ட்ரெண்டு, உலக வாழ்க்கை அப்படின்றது எல்லாமே, உலக நடைமுறை, உலகத்துக்குள்ள இருக்கிற இந்த வழிமுறை அத்தனையுமே பிசாசினால் உருவாக்கப்பட்டது இல்லையா? அவன் மனுஷர்களுக்குள்ள அதை விதைச்சிருக்கிறான். தேவனுடைய காரியத்தை எல்லாம் அங்கிருந்து அவங்கள்ட்ட தள்ளிட்டு இவனுடைய காரியத்தை பூரா என்ன பண்ணியிருக்கிறான்? என்ன சொல்லுவாங்க? புரோடெக்ட் பண்ணிக்கிறாரா? இன்னொருத்தர்கள் அனுப்புறது ஒரு விஷயத்தை, அவனுடைய விஷயத்தை பூரா சரக்க பூரா என்ன பண்ணியிருக்கிறான்? அனுப்பியிருக்கிறான். மற்றவங்க மனுஷருக்குள்ள பூரா அவன் காரியத்தை அனுப்பி விட்டுருக்கிறான், சரக்கு அனுப்பி வச்சிருக்கிறான். அப்ப தேவன் தன்னுடைய காரியத்தை செய்யணும்னு விரும்புகிறார். என் பிள்ளைகள், நான் சிருஷ்டித்த பிள்ளைகள், என் சாயலாய் என் ரூபமாய் உருவாக்கப்பட்டவர்கள், என்னுடைய காரியத்தை செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் சுயநலம், தேவன்கிட்ட இருக்கிறது அப்படிப்பட்ட காரியம் இல்லை. சொல்லுங்களேன் நல்ல சத்தமா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப யோபு கிட்ட அந்த காரியத்தில் அவன் பாஸ் பண்ணினான். அவன் எத்தனை பேருக்கு வசனம் இருதயத்தில் போது ஆண்டவர் என்னோடு பேசுகிறாருன்னு வார்த்தையை கேட்குறீங்க? நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். இருதயத்தை திறந்து கேளுங்க. வசனம் நமக்குள்ள போகணும். கொஞ்சம் சோத்திரம் பண்ணுங்க. வசனம் போகலைன்னா சோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே உங்க வசனம் இருதயத்தில் சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க.
தேவன் உங்கள் இருதயத்தை திறப்பார். லீதியால் இருதயத்தை கர்த்தர் திறந்தார். உன் இருதயத்தை கர்த்தர் திறப்பார். லீதியால் இருதயத்தை திறந்தது போல உன் இருதயத்தை கர்த்தர் திறப்பார். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். இருதயத்தில் ஒரு ஸ்தோத்திரம் இருந்துகிட்டே இருக்கணும். வசனம் ஆண்டவரே எனக்கு விளங்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனம் எனக்கு புரியணும். இது என்னன்னு நம்ம போய் தியானிக்கணும். வசனத்தை கேட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறோம். கடந்த வார செய்தி எத்தனை பேர் தியானிச்சிங்க வெளியில் போய்? அல்லேலூயா சொல்லுங்க. கடந்த வார செய்தி கூட நமக்கு சோதனை செய்தி மாதிரி தான். நம்ம கேட்டோம், வசனத்தை ஆவியானவர் நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்து என்ன பண்ணக்கூடாது? மாம்சீகத்தில் வர காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. ஆவியினால என்ன செய்யணும்? மாம்சத்தின் செயல்கள் எல்லாம் அழிக்கணும் அப்படின்னு வசனம் வந்தது. மாம்சீகத்தில் வந்த காரியங்கள் எல்லாம் எத்தனை பேர் இந்த வாரத்தில் அப்படி செய்தீங்க? ஆவியினாலே மாம்சத்தின் செயல்களை அழித்து ஆவியானவருக்கு இடம் கொடுத்து தேவ சித்தத்துக்கு எத்தனை பேர் இடம் கொடுத்தீங்க? ஆண்டவர் பார்க்கிறார், கவனிக்கணும். இதெல்லாம் நீங்க வசனத்தை கேட்டு வெளியில போனீங்கன்னா இதெல்லாம் வரும் இல்லையா? ஒரு நாள் வருமானம் இருக்கலாம், திடீர்னு 4 நாள் உனக்கு ஒண்ணுமே இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவரே இன்னும் 4 நாள் ஆயிடுச்சு, 4 நாளா வருமானமே இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னா கூட நீ உண்மையா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை தினமும் துதிச்சு அந்த ஆண்டவரோடு தினமும் நடந்து பாருங்க. அந்த மீதம் இருக்கிற கடைசி 2 நாள்ல உனக்கு வேண்டியதை என் தேவனாய கர்த்தர் கொடுக்கறதுக்கு, அதுக்கு அடுத்த வாரத்தில் ரெட்டிப்பா கொடுக்கறதுக்கும் கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் இதை நோக்கி இல்லை, தேவனை நோக்கி உண்மையா தேடுறேன். வேலையில் இருக்கும்போது ஸ்தோத்திரத்தோடு வேலை செய்யுங்க. வேலைக்கு போகும்போது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் வருமானம் குறைவா இருக்கா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை பெருக்கத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேலைகளில் சோதனை வருதா, போராட்டங்கள் வருதா, பிரச்சனை வருதா, தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தாவே எனக்கு நல்லவர், இன்னும் எனக்கு நன்மையானதை செய்வேன்னு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னும் என்னை சரியான பாதையில் நடத்துவீர் ஆண்டவரே, நான் உங்களையே விசுவாசிக்கிறேன். பண்ணல ஒரு அற்புதம் செய்யுங்க. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேவனுடைய அந்த உத்தமத்திலிருந்து, தேவனுடைய நமக்கு கொடுத்த அந்த உண்மையிலிருந்து, தேவனை தேடுகிற விதத்திலிருந்து நீங்க வழிவிலகாமல் நிற்கும் போது கர்த்தர் உங்களை 2 மடங்கு ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். 2வது காரியம் பார்க்கிறோம். 2வது சம்பவம். முதல் சம்பவம், யோபு சோதனையில வென்றார். ஆதியாம் புஸ்தகம் அடுத்தது 22ஆம் அதிகாரம் 1வது வசனம். வேகமா வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். போதும். அல்லேலூயா. யார் சோதித்தன்னு போட்டிருக்கு? சத்தமா சொல்லுங்க. அங்க கூட நீங்க பாத்தீங்கன்னா யோபு சோதிக்கிறதுக்கு யார் அனுமதிச்சா? தேவன் தான் அனுமதி கொடுத்தார். தேவன் அனுமதி இல்லாமல் அவனை சோதிக்க உள்ள அவன் வர முடியாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டுட்டோன்னு சொன்னா தேவனுடைய அனுமதி இல்லாம, சொல்றது விளங்குதாங்க? நல்ல கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதெல்லாம் வெளியில போய் நீங்க நடைமுறைகளுக்கு கொண்டு வரணும். இங்க வரும்போது மட்டும், சபைக்கு வரும்போது மட்டும் நம்ம கிறிஸ்தவர்கள் அல்ல பிரியமானவர்களே. வெளியில போய் வாழ்கிறோம் பார்த்தீங்களா வாழ்க்கை, அதுதான் மிகவும் அருமையானது. சொல்லுங்க அல்லேலூயா. இங்கே நம்ம தேவ பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். வெளியில போய் நம்ம அந்த ஆராதனை, இங்கே காணப்படுகிற அந்த பயபக்தி, இங்கே காணப்படுகிற அந்த ஒழுக்கம், வெளியில 7 நாட்கள் வாழும்போது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய வல்லவர். கைகளை உயர்த்தி நல்லா சொல்லுங்க பாப்போம். வசனத்தை படி வெளியில போய் வாழ்வது புரியுதுங்களா உங்களுக்கு? தியானிச்சுட்டே இருக்கணும். கர்த்தர் கொடுத்த வசனங்கள் என்ன பண்ணோம்? இந்த வசனத்தை வாசிக்கிறவன், இந்த வசனத்தை கேட்கிறவன், இந்த வசனத்தை கை கொள்ளுகிறவன் அப்படின்னு போட்டிருக்கு. சங்கீதத்தில் இந்த வார்த்தைகளை வாசிக்கிறவனும் இதை தியானிக்கிறவனும், யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் இதை வாசித்து தியானித்து கொண்டே இருந்தார். சத்தமா சொல்லுங்க பாப்போம். மதியத்தில் நீங்க வெளியில போயிட்டு உங்க வேலைகளை செய்யும் போதே இந்த வசனங்களை சிந்தையில தூக்கி போட்டு, என்ன வசனம், எத்தனையோ விஷயங்களை சிந்திக்கிறீங்க இல்லையா? அங்கே வேலையில் நேற்று விட்டுட்டு வந்தோம், நாளைக்கு ஓனட்டு போய் என்ன செய்யலாம், நாளைக்கு வேலை எப்படி பண்ணுவோம், வீட்டில் இந்த காரியம் இருக்கு, அது என்ன, இந்த சிந்தனை எல்லாம் கொஞ்சம் ஓரம். எப்பவுமே அது சிந்திக்கிறது தானே. ஹலோ, பிடிக்கிறீங்களா? அங்கே வேலையா சாஞ்சு உட்காந்துட்டீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. இல்லாட்டி சேர் இப்படி கூட வெளியில் தள்ளி போட்டுக்கிறங்க. ரைஸ் எல்லாம் அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு?
கவனிக்கிறீங்களா? நான் சொல்றது கவனிக்கிறீங்களா? நம்ம எப்பவுமே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற காரியங்கள் தான். வீட்டு விஷயத்தை குறித்தோ வேலைகளை குறித்தோ யோசிச்சுட்டே தான் இருக்கிறோம் இல்லையா? நீங்க இதெல்லாம் கொஞ்சம் தூரமா தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் உங்க யோசனையை தேவன் மேல வச்சு பாருங்க. அல்லேலூயா. உங்க காரியங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா சூப்பரா நடக்க ஆரம்பிச்சிடும். அப்படி கொஞ்சம் சிந்தனையை போகும்போதே சிந்தனையை தூக்கி அதில் வச்சுட்டு திருப்பி விடாதீங்க. அந்த எண்ணம் போனாலும் ஆண்டவரே இன்னைக்கு வசனத்தை நான் தியானிக்கணும் அப்படின்னு என்ன செய்யுங்க. மனுஷனை நீ சோதித்து அறிவதற்கு நான் எம்மாத்திரம் யோபுவை சோதிச்சிங்களே. அல்லேலூயா. யோபு என்ன சொன்னார்? இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு என்ன பேசினார்? யோபு எப்படி வாழ்ந்தார்? ஆண்டவரே நானும் உத்தமமா வாழணும், உண்மையா வாழணும், பணத்துக்காக பொருளுக்காக என் சுகத்துக்காக என் தேவைக்காக நான் உங்களை தேடுகிற நபர் இல்லைன்றத நானும் நிரூபிக்கத்தக்கதான ஒரு இருதயத்தை எனக்கு தான். சொல்லுங்க, நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்கம்மா. செய்வீங்களா? இதை செய்வீங்களான்னு கேட்குற. தியானிப்பேன். கைகளை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுவோமா? இதுக்காக கைகளை உயர்த்தி எல்லாம் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஆமென். கொஞ்சம் சார்பு கொஞ்சம் பேசலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி லைட்டா சார்பு ஜெபிங்க. தகப்பனே உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. உங்களை தியானிக்க உதவி செய்யுங்க. நல்ல கைகளை உயர்த்தி சங்கீதக்காரன் சொல்றான் இல்லையா, உங்களை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்குன்னு சொல்றான் ஆண்டவரே. சொல்லுங்க, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரியமா இருப்பதாக. எது பிரியமா இருக்கும்? கர்த்தருடைய காரியங்களை தியானிக்கும் போது நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஆவியில ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம். தியானிக்க உதவி செய்யுங்கப்பா. தியானிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. கேளுங்க. ஓ ராபாலா ஷபலாபா துராபாலா ரிமாந்தராபாலா தராபா. ஓ பிள்ளைங்களா, வாலி பிள்ளைங்க, சத்தத்தை உயர்த்தி கேளுங்கம்மா. எத்தனையோ உலக படிப்பை நம்ம மனப்பாடம் பண்றோம், அதையே நீங்க தியானம் பண்றீங்க, அதையே யோசிக்கிறீங்க. ஆமே நாளையா ஒரு கட்டுக்கதை, ஒரு சீரியல் நாடகத்தை பார்த்து அதையே சிந்திக்கிறோம். இந்த சம்பவம் என்னாச்சு, இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்தது, நாளைக்கு என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு வெறும் கட்டுக்கதையை, உலக காரியத்தை தியானிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை தியானித்துப்பார், உன் வாழ்க்கை மாறும், உன் வாழ்க்கை ஜீவனா மாறும். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கைகளை தட்டி நல்ல ஆவியில் அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரே உங்க வசனங்களை தியானிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. சத்தத்தை உயர்த்தி முழு இருதயத்தோடு கொஞ்சம் கூப்பிடுங்க. ஏசப்பா உங்க வசனத்தை தியானிக்க பண்ணுங்க, உங்க வசனத்தை தியானிக்க எனக்கு உதவி செய்யுங்க. கேளு தம்பிகளா, கேளுங்க. சபையை கேளு. கொஞ்சம் வாய்களை திறந்து கேளுங்க, கொஞ்சம் வாய் திறந்து கேளுங்க. சகோதரியா வாய் திறந்து கேளுமா, கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி கேளுமா. எங்கெங்கயோ ஏதோ தேவையில்லாம பேசுறோம், ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆமே, நல்ல சத்தத்தை உயர்த்தி பேசுங்க. வசனத்தை தியானிக்கிற ஆண்டவரே, வேற எதையும் என் சிந்தையில கொண்டு வரக்கூடாது. தேவையற்ற சிந்தைகளை உங்களுக்குள்ள கொண்டு வரும்போது பிசாசு தேவையற்ற குப்பைகளை உங்க சிந்தையில போட்டுருவான். அதெல்லாம் கடிந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய வசனத்தை உங்க சிந்தையில போட்டு தியானம் பண்ணுங்க. நல்லா என் சத்தம் தான் இன்னும் பெருசா இருக்கு, நான் போதும் உங்களை நிறுத்துங்கன்னு சொல்லணும். சவுண்டு குறையுது, இன்னும் அதிகமாயிட்டே போகணும். இன்னும் கைத்தட்டல் இன்னும் கொஞ்சம் பலமா, இன்னும் கொஞ்சம் கேளுங்க. தியானிக்கணும். கேளுங்க. சத்தத்தை உயர்த்தி கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆமென். தியானிக்கும் தியானம் இனிதா இருக்குன்னு சங்கீதக்காரன் சொல்லுங்க. அல்லேலூயா. வசனத்தை தியானிக்கும் போது என்ன சொல்றான் சங்கீதக்காரன்? என் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததாண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. இருதயம் எப்படி இருந்தது? பேஸ் கம்மி பண்ணு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைப்பா. இருதயம் என்ன செய்தது? கொழுந்து விட்டு எரியும். சொல்லுங்களேன் நல்ல சத்தமா, கையை உயர்த்தி நல்ல பலத்தோடு சொல்லுங்கம்மா. சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? வசனத்தை தியானிப்பீங்களா? தீர்மானம் பண்ணியிருக்கிறீங்களா? வேலை செய்யும் இந்த வாரத்தில் என்ன பண்ணணும்? பைபிளை நீங்கள் படிக்கிறது தியானம் பண்ணுங்க, சபையில் கேட்குற வசனங்களை தியானம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை மகிமையாக மாறிக்கிட்டு இருக்கிறதா? குறிப்பிட்ட நாள்லேயே உங்கள் வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். அடுத்தது எதுக்கு சோதிக்கிறார்? அல்லேலூயா. தன்னுடைய ஒரே பிள்ளை ஈசாக்,
அவனை கொண்டு வந்து பலி கொடு அப்படின்னு சொல்லி சோதிக்கிறார் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும், சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு கூட இந்த சத்தியம் தெரியும். ஆபிரகாம் வந்து என்ன பண்றார்? ஈசாக்க பலி கொடுக்கும்படியாக கர்த்தர் என்ன பண்றார்? இப்ப அவனை சோதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சோதனையில் ஆபிரகாம் என்ன பண்ணார் சொல்லுங்க? என்ன பண்ணிட்டாரு? ஏன் அப்படின்னா, இவன் என்னிடத்துல அன்பு கூர்ந்து தன் தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்தாரா? ஆபிரகாம் தன்னிடத்தில் அன்பு கூர்ந்து நான் சொல்றதெல்லாம் கேட்டு கீழ்ப்படிந்தானா? ஆபிரகாம் தன்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னை விசுவாசித்தானா? கவனிக்கிறீங்களாமா? ஆபிரகாம் விட்டுட்டு வானா ஆண்டவர் விட்டுட்டு வந்துட்டான் இல்லையா? என்ன தேவன் சொல்ற என்ன காரியத்துக்கு என்ன செய்கிறார்? அவர் தேவனை விசுவாசிக்கிறார். தேவன் சொல்லுகிற எந்த காரியத்துக்கு கீழ்ப்படுகிறார். ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, இப்படியே பின்பற்றி வந்தவன் இப்ப தான் பிள்ளை பிறந்துட்டான். பிள்ளை பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா அவன் மேல நல்ல பற்று, பாசம், நேசம் அங்கே ஆண்டவரை விட 100 மடங்கு இவன்கிட்ட போயிட்டு இருக்குது எல்லாம். ஆண்டவர் மேல அந்த அன்பு குறைஞ்சு எங்க போயிட்டு இருக்கு எல்லாம் அப்படியே. ஏன்னா 100 வயசுக்கு அப்புறம். அப்போ இவன் இது வரைக்கும் என்னை அன்பு கூர்ந்து கீழ்ப்படிஞ்சது, விசுவாசித்தது, நான் சொன்னதெல்லாம் கேட்டு நடந்தது இந்த பிள்ளைக்காகவா? அவன் ஆஸ்தியெல்லாம் ஆசைப்படுறாள் இல்லை. ஏன்னா சோதம் குமாரா பட்டணத்தால் பணத்தை எல்லாம் கொடுத்தோன்னு சொல்லிட்டான், கையை உயர்த்திட்டான். உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு சரடை கூட நான் எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டான். பண ஆசை இல்லாதவர். சொல்லுங்க ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு எல்லார்ட்டையும் ஒரு வீக்னஸ் இருக்கும், ஒரு காரியம் இருக்கும். அந்த காரியத்தை விட்டுட்டு கர்த்தரை தேடுறோமா இல்லை அதில் தான் நம்ம அடிக்ட் ஆயிடுறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செக் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக அவர் அவன் மேலே நம்ம மேலே நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற ஆசீர்வாதத்தை விட மகிமையானதை, நிறைவானதை, இன்னும் உறுதியான ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு அவர் அந்த மாதிரி தேவன். அவர் இப்போ நம்மகிட்ட ஒரு சிலர் தான் பாருங்க, ஒரு லாப நோக்கமே இல்லாமல் நம்மகிட்ட பழகிறவங்கள சில பேர் தான் ஏமாத்திடுவாங்க. சில பேர் டே நம்ம பின்னாடியே உண்மையாக இருக்கிறாங்கப்பா, லாப நோக்கம் இல்லாமல் நம்ம பின்னாடி வராங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். சொல்லுங்களேங்க. அவங்களுக்கு ஒரு வீட்டில் உங்கள் பிள்ளை என்ன பண்ணும்? எல்லாம் கேட்டு 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 ஒன்று வாங்கிட்டு போயிட்டே இருக்கும். ஒன்று என்ன செய்யாது? எதுவுமே கேட்காது. அல்லையிலே சொல்லுங்க. ஒன்றுமே கேட்காது, எதுவுமே எதை மேலுமே நாட்டமே இருக்காது. அப்போ என்ன பண்ணும்? அந்த பிள்ளைக்கு உங்களுக்கு இன்னும் கூடுதலாக ஒன்றுமே இல்லை. அது சுயநலமாக நம்ம விட்டுற மாட்டான். இவன் எதுவுமே இல்லை, இவன் எனக்குன்னு தனக்குன்னு எதுவுமே கேட்க மாட்டான், எதுவுமே செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு ஏதாவது இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு வரும். கையை வைத்து நல்லா சத்தமாக சொல்லுங்க. அப்படிதான் ஆண்டவர் தன்னைத்தான் முழுசா நேசிக்கிறான், நம்புறான், விசுவாசிக்கிறான், தன்னைத்தான் இதுன்னு சொன்னா அப்போ இன்னும் கூடுதலான ஒரு நன்மையை அவனுக்கு தேவன் தர வல்லவர். இப்போ எதிலையுமே நாட்டம் இல்லாத ஒரு ஆபிரகாமுக்கு ஈசாக்கின் மேல அதிகமான நாட்டம் போயிடுச்சு, ஈசாக்கின் மேல அதிகமான அன்பு போயிடுச்சு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் பார்த்துட்டு தான் கேட்குறாரு, கொண்டு வந்து பலிபீடத்தில் வைக்கிறையாப்பா? வெய்யின்ட்டார். அப்போ இவன் வைக்கிறானா இல்லை இல்லை ஆண்டவரே ஏன்னா இதோட இப்படியே விட்டுருங்க என்ன அப்படின்னு சொல்றானான்னு ஆண்டவர் பார்த்தாரு. அந்த சோதனையில் ஆபிரகாம் ஜெயிச்சார். என்ன தெரியுங்களா? ஆண்டவரே எனக்கு எல்லாமே நீங்கள் தான், இந்த பிள்ளை நீங்கள் கொடுத்தது தான், இதை பலி கேட்குறீங்க, பலியாக வச்சா திரும்பவும் இந்த பிள்ளை உயிர்ப்பித்து கொடுக்கவும் உங்களால் மட்டும்தான் முடியும். அதனால் இந்த பிள்ளையே உன்னுடையது தான், நீங்கள் கொடுத்ததான். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நம்முடைய அன்பு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கவனிங்க, நம்ம காட்டுகிற அன்பு முதல் எல்லாமே தேவனுக்கு மட்டுமா, இல்லை மற்றதன் மேல நம்முடைய இருதயம் சார்ந்திருக்கான்றதை நிச்சயமாக கர்த்தர் கவனிப்பார். அல்லேலூயா. காலையில் எழுந்த உடனே முதல் அன்பு ஆண்டவருக்கு தான், காலையில் எழுந்த உடனே முதல் செல்லுக்கு தான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி ஆயிட்டாங்க இல்லையா? காலையில் எழுந்த உடனே வேலை, காலையில் எழுந்த உடனே வீட்டு வேலை, காலையில் எழுந்த உடனே இப்பெல்லாம் நிறைய பேர் செல்லு எடுத்தோன்னு ஓப்பன் எடுத்து ஸ்டேட்டஸ், முதல்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அப்புறம் என்னென்னலாம் மெசேஜ் வந்துருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு எடுத்து பைபிள் எடுத்து படிக்கிறதெல்லாம் போய் இப்போ தலைகீழாக மாறுது. அது ரொம்ப தப்பு. தயவு செய்து யாரும் பண்ணிடாதீங்க. அல்லேலூயா.
காலையில் எழுந்த உடனே பைபிள் எடுத்து படிச்சுட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா நல்லது. அதை விட்டுட்டு செல் எடுத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜெபம் பண்ண போனீங்கன்னா தப்பாயிடும். சொல்றது விளங்குதாங்க? கையை உயர்த்தி நல்லா சொல்லுங்க. முதல் அன்பு எங்க காட்டுறோம்? ஆண்டவரிடத்துல எல்லா அன்பையும் நம்ம கிடைக்கிற பிள்ளைகளை விட, ஆண்டவர் பிள்ளைகளை நேசிக்க வேண்டாம் ஆண்டவர் சொல்லல, அல்லது உன் கணவரை நேசிக்க வேண்டாம்னு சொல்ல, மனைவியை நேசிக்க வேண்டாம்னு சொல்ல. சில பேர் வீடு, பொண்ணு, பொருள், ஏதாவது தனக்கு முக்கியத்துவமா கிடைக்காத ஒன்று ஏதாவது ஒன்று கிடைச்சிருச்சுன்னா நம்ம நேசத்தையும் நம்ம அன்பையும் அதன் மேல் நம்ம வைக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம அன்பை எங்க வைக்கணும்? சொல்லுங்களேன் கரங்களை உயர்த்தி. இந்த அன்பை, முழு அன்பை அவன் ஆபிரகாம் தன் மேலதான் வைத்திருக்கிறான். ஆண்டவர் அறிந்த உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். புரியுதுங்களா உங்களுக்கு? நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டார். பிரைஸ் எல்லாம் சொன்னாரா இல்லையாங்க? என் மேல சத்தியம்னு சொல்றாருங்க. இதைய கைகளை தட்டி சொல்லுங்க. எப்படி சொல்றாரு? ஆண்டவர், நான் என் மேலேயே நான் சத்தியம் பண்றேன்டா, இந்த பிள்ளையும் எடுத்துட்டு போ, உன்னை நீ இப்படி ஆளுன்னு எனக்கு தெரியல, அதனால இந்த பூமியில என்ன சொல்றாரு, முதல் ஆசீர்வாதமான மனுஷன் நீ தான் அப்படின்றார் பாரு. சொல்லுங்க. சாதாரண அவருக்கு எல்லாமே லேசான காரியம் நம்ம கொடுக்கறது. நம்ம உலகத்தில் இருக்கிறத சிலதெல்லாம் அன்பு பாராட்டி நேசித்து பெருசுன்னு நினைக்கிறோம். இல்லைங்க, என் தேவன் பெரியவர்னு நீங்க சொல்லி பாருங்க, அவர் தான் முக்கியமானவர்னு சொல்லி பாருங்க. உலகத்தில் தான் பிள்ளையை விட என் தேவன் தான் பெரியவர் அப்படின்னு அவன் பார்த்தாலும், என் வேலையை விட தேவன் தான் பெரியவர். சில பேர் வேலை மேல நேசமா இருப்பாங்க. அல்லேலூயா. அவங்க வேலை தான் ஒரு தெய்வம் மாதிரி பார்ப்பாங்க. அல்லேலூயா. சொல்றது புரியுதுங்களா? சில பேர் பிள்ளைகளை சாமின்னு கூப்பிடுவாங்க இல்லையா? என் சாமின்னு சொல்றாங்களே, என்ன தெரியுமா? என் தெய்வம் நீர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது. இந்துக்கள் தெரியாத வெளியே சொல்லுவான், என் சாமி அப்படிம்பாங்க. புரியுது? அதுக்கு அப்படி என்ன அர்த்தம்? வெளியில் இருக்கிறவன் அவன் கும்பிட்ற சாமி, என் சாமியே நீ தான். புரியுதாங்க உங்களுக்கு? ஹலோ. என் கடவுளே நீ தான், என் தெய்வமே நீ தான் சொல்றதுக்கு அர்த்தம் அது. எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா அக்காவும் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் ஊரில் இந்த பழக்க வழக்கம் உண்டு. புரியுதுங்களா உங்களுக்கு? ரொம்ப பழகிட்டாங்கன்னா என் சாமி, என் தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னு என்னது? என் தங்கத்தை விட, என் கடவுளை விட நீ தான் எனக்கு எல்லாம். விளங்குதாங்க? தேவன் தான் நமக்கு எல்லாம். கையை தட்டி நல்லா சொல்லுங்க, தேவன் தான் நமக்கு எல்லாம். பிரைஸ் எல்லாம், அல்லேலூயா. அவர் தான் நமக்கு எல்லாம். அதனால மற்றதெல்லாம் வெறுத்தரணும்னெல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுக்கல நமக்கு. அதை நீங்க விளங்கி, அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். புரியுதா உங்களுக்கு? எல்லாரையும் நேசிக்கணும், அன்பு கூற சொல்லிக்கிறார். ஆனா முதல் ஆண்டவருக்கு தான். முதல் வரும்போது, மற்றதை விட ஆண்டவர் வரும்போது தேவன் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு. ஒரு உதாரணத்துக்கு நம்ம பிள்ளையை ரொம்ப நேசித்து வளர்க்குறோம், உருவாக்குறோம். நாளைக்கு அந்த பிள்ளை திருமணம் ஆகி வெளியில் போயிடுச்சு, அதுகளுக்கு வேலை, காரியம், சூழ்நிலைகள், பிரச்சனைகள், அதனால் நம்மளை மறந்துடுது. அப்படின்னா நம்ம ஐயோ இப்படி இது மேலேயே நேசம் பாசமாக இருந்து இன்னைக்கு இது என்னை கைவிட்டு போயிடுச்சு, என்னை மறந்துட்டு போயிடுச்சு, ஒரு ஃபோன் பண்ணலையே, என்னை விசாரிக்க வரலையே. நம்ம தேவன் மேலே முழு அன்பு வச்சுருந்தா இந்த எண்ணம் வரவே வராது. கையை வைத்து நல்லா சத்தமாக சொல்லுங்க. நம்ம அன்பு பூரா தேவன் மேலே என்ன வராது, இது மேலே மனுஷருக்கு மேலே அன்பு வராது. ஐயோ இவங்க ஃபோன் பண்ணி விசாரிக்கல, அவங்க ஃபோன் பண்ணி விசாரிக்கல, இவங்க என்ன விசாரிக்கல, அவங்க எதுக்கு அவன் ஜோலி அவனுக்கு பெருசாக இருக்குது. வீட்டுக்கு வீடு வாசப்படி உன் பிள்ளையா இருந்தாலும் அது டெய்லியும் சண்டை போட்டு கிடக்குது. உலகத்தோட பிரச்சனை, அதுக்கு வேலைக்கு போகணும். சொல்லுங்களேங்க. இப்போ டெய்லி என்ன நான் உங்களை விசாரிக்கிறேன், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். எப்போ மெயினில் எனக்கு புள்ள இதாக இருக்கும் இல்லையா? முதல் ஆண்டவர், ரெண்டாவது ஊழியம், விசுவாசிகள். இதுதான் என் சிந்தையில் ஃபுல்லாக ஃபீட் ஆகிட்டு இருக்கும். ஊழியத்துக்கு வந்து அப்படிதான் இருக்கணும், அதான் இருக்கும். சொல்கிறது விளங்குதாங்க? பிரச்சனையோ நல்லதோ கெட்டதோ எதாக இருந்தாலும் என்னதான் இருக்கும் எங்கள் மைண்டில்? முதல் ஆண்டவர், அப்புறம் ஊழியம், விசுவாசி. இந்த சிந்தனை தான் நிறையா இருக்கும். அப்புறம் தான் குடும்பமே வரும். முதல் ஆண்டவர் சொல்றார், குடும்பத்தை விசாரின்றார். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இது மாதிரி அப்படி இருக்கிற நமக்கு இந்த நம்ம முடிஞ்ச வரைக்கும் விசாரிக்கிறேன்னு வைங்களேன். சில பேர் இப்போ நான் டெய்லி உட்காந்துட்டு எவனாவது நம்மளை விசாரிக்கிறானா,
சொல்கிறது புரியுதுங்களா? தினமும் ஒரு ஃபோன் போட்டு ஐயா நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க, எல்லாரும் சொல்கிறாங்க ஐயா விசாரிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் யாராவதுக்கு இருக்கலாம் இல்லையா? நம்ம குடும்பம் வரைக்கும் செய்கிறோம், ஆளுகளை விட்டு விசாரிக்கிறோம், நம்ம நினச்சா ஒரு ஃபோன் போட்டு எப்பாவது பேசுகிறோம் இல்லையா? சொல்லுங்களேங்க. இங்கே வரும்போது பார்த்துட்றோம், உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ண வர எல்லார்ட்டையும் நான் விசாரிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க என்னன்ட்டு. அதுக்கு தான் எல்லாரையும் ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்கிறேன். ஜெபம் பண்ண வர எல்லார்ட்டையும் பேசிடுறேன். ஒரு எண்ணம் இருக்கலாம், பிரைஸ் எல்லாம். ஆனால் நான் யோசிச்சேன்னா, எங்கிட்ட யாராவது ஒருத்தராவது என்ன ஃபோன் பண்ணி விசாரித்து சுகமாக இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களா சொல்லுங்களேங்க, சத்தமாக சொல்லுங்க. இந்த மழை வெள்ளம் வந்தப்போ அப்படி தான் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இங்கே மழை வெள்ளம் வந்தப்போ நான் ஊர்லேயே இல்லை, இங்கே வெள்ளம் வீட்டுக்குள்ளேயெல்லாம் பூந்து, எங்கள் அம்மா வீட்டம்மா வேற ரொம்ப உயரம் இல்லை, தண்ணி இது வரைக்கும் வந்துருச்சு. சொல்கிறது புரியுதுங்களா அவங்களுக்கு? தண்ணி இது வரைக்கும் பீட்ரு எபியும் தூக்கி அவனை ரூபனை தலை மேலே வச்சுக்கிறாங்களாம். அப்படி வச்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, விமலாவை அவங்க அப்பா ரொம்ப பிடிச்சி லேசாக மேலே தூக்குன மாதிரி இப்படியே எங்கள் வீட்டிலேருந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அதை எப்படியாவது சத்யானகர்கள் வந்து கடத்தி வீட்டுக்கு வெளியில் கொண்டு வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் ஊரில் இல்லை, ஜபத்துக்காக வெளியே போயிருந்தேன். அடுத்த நாள் தான் நான் வர்றேன், இங்கே உள்ளே வரலான்னு சொல்லி வரும்போது பிரிட்ஜு கீழே போலீஸ் விட மாட்டேங்குது. நான் எனக்கு ஒரே என்ன, வீட்டில் எல்லாம் சேஃபாக தான் இருக்கிறாங்க, ஜனங்களை உள்ளே வந்து பார்க்க வரணும். எனக்குள்ளே தண்ணி கொஞ்சம் முட்டிக்கு மேலே இருந்தால் உள்ளே ட்ராவல் பண்ணி என்னால் நடக்க முடியாது. தண்ணி ஃபுல்லாக இருந்தால் நடக்க முடியாது என்னால். ஸ்டெப்பு அடுத்தடுத்த ஸ்டெப்பு வச்சு நடக்க முடியாது, செப்பல் போட்டோ பொதுவாகவோ நடக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். அடுத்தடுத்த ஸ்டெப்பு காலை தூக்கி வைக்க முடியாது என்னால். ஆனாலும் கூட ஃபஸ்ட் எப்படியோ கேட்டு உள்ளே பூந்து, ஃபஸ்ட் நாள் விட மாட்டேன்டா, ரெண்டாவது நாள் உள்ளே வந்து பார்த்து உள்ளே வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் விசாரிச்சுட்டு போயிட்டோம். ஆனால் நம்ம சுண்ணாம்பு கால் ஏரியா மட்டும் தண்ணி இல்லை. அது ஒரு 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஐயா எங்கே போயிட்டீங்க, பரவாயில்லையா, சேவாக இருக்கிறீங்களா, ஊர் பூரா தண்ணி தானே அப்படின்னு. அப்போ ஃபோனு வேற கொஞ்சம் ரிப்பேராக இருந்தது. அப்படி நம்மளையும் கொஞ்சம் விசாரிக்காமல் என்ன பண்ணிட்டாங்க, இவர் பாட்டுக்கு சேஃப்டியாக எங்கேயோ போய் செட்டில் ஆகிட்டாரு. ஒரு பிரதர் கிளப்பி விட்டார், சேஃப்டியாக போய் எங்கேயோ செட்டில் ஆகிட்டாரு, என்ன பண்ணல, எங்களெல்லாம் விசாரிக்காமல் போயிட்டாரு, சர்ச்செல்லாம் திறந்து விடாமல் போயிட்டாருன்னு சொல்லிட்டார். சொல்லுங்கள் அல்லேலூயா, கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா. கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு மேலே வந்தது. அதில் எனக்கு ₹1 கூட எடுத்துக்காமல் அதை எல்லாருக்கும் கொண்டு போயிட்டு அப்படியே பிரித்து கொடுத்தேன். 1000, 500, அப்புறம் இது என்னது தலைகாணி, பாய், காய்கறி, வெங்காயம், தக்காளி வரைக்கும். அந்த தண்ணியில் பாதிக்கப்பட்டவங்க இந்த பக்கம் எழில்நகர் தான் பாதிக்கப்பட்டாங்க, எழில்நகர், சத்யா நகர், இந்த பக்கம் அந்த பக்கம் பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் கொடுத்தோம், தண்ணியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு. சொல்லுங்களேன் கரங்களை உயர்த்தி. ஒரு உதாரணம் இதெல்லாம். அப்போ இது நம்ம மைண்டில் நமக்கு வந்து தேவனை அதிகமாக நம்ம நேசிச்சிருந்தோம்னு சொன்னால் அடுத்தவங்க மேலே நமக்கு என்ன வராது, சொல்கிறது புரியுதுங்களாங்க? அந்த எண்ணம் வராது. உங்கள் பிள்ளை நாளைக்கு எல்லாருமே என்ன செய்யணும், என்கிட்ட ஒருத்தர் நேற்று பேசிகிட்டு இருந்தார், என்னப்பா பிள்ளை போயிட்டான், 3 வருஷம் படிக்க போயிட்டான், கஷ்டமாக இருக்கானார். என்ன கஷ்டமாக இருக்க போகுது, எப்படி நம்மகிட்ட 5 வருஷம் தான் இருக்க போகிறாங்க. இப்போ 21 வயசு, இன்னும் 4 வருஷம் தான் இப்படி இருக்க போகிறாங்க. 25 வயசில் கல்யாணம் ஆகிட்டா குருவிக்கு ரெக்கம் முளைச்சிச்சு, கிளிக்கு ரெக்கம் முளைச்சிச்சு, பறந்து போயிடுச்சுன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு தனியாக வீட்டை வச்சு தானே கொடுக்கணும். இல்லை எனக்கு என்ன சுற்றி வரோம், ஒரு 4-5 வீடாக இருக்குது, இதில் ஒரு வீட்டில் இருந்துட்டு போடான்னு சொல்லுங்களேங்க. ஒரு வீட்டில் இன்னும் 4 வருஷம்தான், அவங்களுக்கு ஒரு வீட்டை பார்த்து நான் வச்சு தான் ஆகும் நாளைக்கு கல்யாணம் முடிச்சா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், அதுதான் அவங்க லைஃப்பை அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க. இன்றைக்கே நம்ம தியாகம் பண்ணி பழகிக்க வேண்டியதுதான். கஷ்டம்தாங்க, சரீரம் நம்ம எல்லாருமே அப்படி தான் இருக்கும். பிரிவுன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இல்லாமல் இல்லை. நம்ம தேவன் அதிகமாக நேசிக்கிறாம இருதயத்தை நம்ம எல்லாத்துலேயும் பக்குவப்படுத்திக்கணும். சொல்கிறது 5 வருஷம் கழித்து போயிடுவாங்க, பிரைஸ் எல்லாம் இல்லை. ஐயோ நீ சாகிற வரைக்கும் எங்கோட தான்டா இருக்கணும்னா அவனை போட்டு நம்ம உபத்திரம் பண்ணுறோன்னு அர்த்தம். சொல்கிறது விளங்குதாங்க? நம்ம பெத்த பிள்ளையை நம்மளே போட்டு உயிரை வாங்குற மாதிரி இருக்கும். போகலாம், நம்மளும் வீட்டுக்கு போகலாம், சாப்பிட்லாம், உட்காரலாம், அவனும் நம்ம வீட்டுக்கு வரலாம், சாப்பிட்லாம், உட்காரலாம், அவ்வளோதான். நீ சுதந்திரமாக நிம்மதியாக வாழுப்பா, உன் உண்டு உன் குடும்பம் உண்டுன்னு வாழு. கையை வைத்து நல்லா சத்தமாக சொல்லுங்கள். சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தால் ஒன்றா வைக்கலாம், இல்லையா அவங்க லைஃப்பை அவங்க பார்ப்பாங்க, இல்லையா? சொல்லுங்களேன் நல்லா கரங்களை உயர்த்தி. அவங்க குடும்பத்தை அவங்க பார்ப்பாங்க. அப்படித்தான் நம்ம இருதயத்தை. அப்புறம் என்ன, அவங்க 2 பிள்ளையை பெற்றதுக்கப்புறம் நம்மகிட்ட கொண்டாந்து போட்டுருவாங்க, ஐயா அதையும் நம்ம தான் சேர்ந்து வளர்க்கணும்னு சிரிக்கிறார், விழுந்து விழுந்து சிரிக்கிறார். அவங்கள முதல் வளர்த்தோம், இனி அவங்க பிள்ளையை பெற்று கொண்டாந்து கொடுத்துட்டு போவாங்க, அதை இனி நம்ம வளர்க்க வேண்டியதுதான் அப்படின்னு. அதுதாங்க சந்தோஷம்.
சொல்லுங்க நல்லா கரங்களை உயர்த்தி. அவங்களுக்கு 1008 வேலை இருக்கு, என்ன பண்ணுவாங்க? அது 2 குழந்தை பிறந்தாலும் கொண்டு நம்மகிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க. இனிமேல் நம்ம ஒரு குழந்தையா மாறி நம்ம அதே பாணியில் என்ன பண்ண வேண்டியது தான், இவங்களை வளர்த்துட்ட மாதிரியே இதுகளை நீ வளர்க்க வேண்டியதான். பேரம் பேத்திகளை சொல்லுங்களேங்க சத்தம்மா. அல்லேலூயா. இதுதான் நம்ம வாழ்க்கை. அப்போ தேவன் மேலே அன்பு இருந்தா உலகத்தான் தான் இதெல்லாம் அடிச்சுக்குவான். ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு எல்லாம் போயிட்டாங்களே என்ன இது ஆயிட்டாங்களே. ஆண்டவர் மேலே அன்பு இருந்தா நம்ம எல்லாத்தையுமே நேசிச்சுட்டு அடுத்தது அவங்க தலைமுறைகளை நேசிச்சுட்டு ஆண்டவரை நேசிச்சு போய்கிட்டே இருப்போம். சொல்லுங்கள் அல்லேலூயா. இப்படி இருந்தால் கர்த்தர் நம்மளை நிறைவாக ஆசீர்வதிக்க வல்லவர். இந்த மாதிரி சோதனைகள் எல்லாம் நமக்கு வரும். 3வது இயேசு கிறிஸ்துவையே ஆண்டவர் சோதித்தார். யாரை சோதித்தார்? இயேசு கிறிஸ்துவை. மத்தேயு புஸ்தகம் வாசிங்க. இந்த பூமியில நம்மை போல பிறந்தவரை தேவன் சோதனைக்கு உட்படுத்தினார். 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். மத்தேயு 4:1. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். யாராலே கொண்டு போகப்பட்டார்? யாரால சோதிக்கப்பட? பிசாசினாலே சோதிக்கப்பட. இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனை செக்கு. சொல்லுங்களேங்க. உலகத்துல தேவனுடைய காரியமா நிக்கிற எல்லாருக்கும் ஒரு சோதனை வரும். அதுல ஜெயம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார் தெரியுங்களா? அந்த உலகத்துல பிசாசினுடைய கிரியில் அகப்பட்ட நம்ம, பிசாசினுடைய மூலமா பாவத்துக்கு அகப்பட்ட மனிதனை விடுதலையாக்குறதுக்கு இயேசு வராரு இந்த உலகத்துல. அப்ப பிசாசினுடைய கிரி மனுஷங்கிட்ட என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிக்கணும் வசனத்தை. அப்பதான் நீங்க இதுல எல்லாம் ஜெயம் எடுத்து வாழ முடியும். சோதனையை ஜெயித்து வாழணும். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி ஜெயம் எடுக்கிறது? முதல்ல பார்த்தோம், பொண்ணோ பொருளோ பணமோ, புரியுதா, என் சரீர சுகமோ, அதெல்லாம் அதை தேடி என் இயேசுவை நேசிக்கல. என் இயேசுவுக்கு நான் பயபக்தியா உண்மையா வாழலை. அவர் அப்படி தேடலை. நான் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தா, பாட்டு வந்து என்னை வெறுக்காதவர். ஆண்டவர் நம்மளை எந்த நிலையில் இருந்தாலும் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? வெறுக்க மாட்டார் இல்லையா? ஆனால் இன்னொரு பாட்டு என்ன பாடுறோம்? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும். புரியுதுங்களா உங்களுக்கு? சொல்றது புரியுதாங்க? ஆமாம். அப்புறம் துன்பமோ துயரமோ பிரிவோ எதுவும் இருந்தாலும் நான் உங்களை நேசிப்பேன், அன்பு கூறுவேன். பவுல் அப்படித்தானே சொல்றாரு. அப்போ இதுதான், இதை வச்சு இல்லை ஆண்டவரே அப்படி. 2வது, எது மேலேயும் நமக்கு ஒரு அன்பு இருக்கக்கூடாது. குறிப்பிட்ட ஒரு ஆளுங்க மேலே அதிக அன்பு நேசத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? வச்சிடக்கூடாது. ஆண்டவர் மேலே தான் முதல் அன்பு வைக்கணும். கையை உயர்த்தி நல்லா சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம். அப்படி இருந்தால் இப்போவே பலிபீடத்தில் வச்சிருங்க. அது உங்களுக்கு நல்லது. ஆண்டவரே நேசமும் இதுவும் உங்கள் மேலே மட்டும்தான் இருக்கணும். என்னைக்கு இருந்தாலும் சிக்கல். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ இயேசு கிறிஸ்து வந்ததனுடைய நோக்கம் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை மீட்கிறதுக்கு. உலகத்தில் இருக்கிற மக்கள் 3 காரியத்தில் அகப்பட்டிருக்கிறாங்க. 1, கண்களின் இச்சை, ஜீவனத்தில் மாம்ச இச்சை, ஜீவனத்தில் பெருமை. இதுதான் மனுஷனுக்குள்ள இருக்கிற கிரியை. நல்லா விளங்கிட்டுங்களா உங்களுக்கு? இதுதான். நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் நம்முடைய பாவ அடிப்படை, ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கிற பாவ அடிப்படையை எந்த பகுதியில் பிரிச்சிக்கினாலும் அவன் கண்களின் இச்சையினால பாவத்தில் விழுந்திருக்கலாம், மாம்ச இச்சையினால பாவத்தில் விழுந்திருக்கலாம், பெருமை. இந்த 3 தான் பிசாசினுடைய கிரியை. இந்த 3 தான் மனுஷனுக்குள்ள ஷிஃப்ட் பண்ணி விட்டான். ஆதாம் கிட்ட இது இச்சிக்கத்தக்கதாக இருக்கிறது. அல்லேலூயா. என்னது? கண்களில இச்சை, இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? 2வது மாம்ச இச்சை. என்னது? அதை எடுத்து புசிப்போம். 2வது மாம்ச இச்சை. 3வது நீங்க தேவர்களை போல, தேவனை போல மாறுவீர்கள், ஜீவனத்துல பெருமை. 3 கொண்டாண்டா உள்ள வந்துட்டான். சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் போயிட்டார். இந்த 3 ஆண்டவருக்கு எதிரு. அந்த 3 பிசாசினுடைய கிரியை. இந்த 3க்கும் ஆண்டவர் ஆப்போசிட் ஆனவர், எதிரானவர். அப்ப தேவகுமாரன் இதிலிருந்தா மீட்க வராரு. இதை மீட்க வந்தவர் முதல்ல இந்த 3ல ஜெயிக்கணும். அவர் ஜெயிக்கணும்ல. சத்தமா சொல்லுங்க. பிசாசு வந்து நிக்கிறான், உலகம் முழுவதையும் காட்டுறான். அவன் சொல்றான், எல்லாத்தையும் பாருங்க. ஒரு நொடியில ஒரு மலை மேல நிறுத்தி உலகத்தில் உள்ள சகல காட்சிகளையும் காட்டுறான். இதெல்லாம் பாரு, என் கரத்தில் இருக்கு. உண்மைதானே? பிசாசுக்கிட்ட தான் ஒப்பு கொடுக்கப்பட்டுருச்சு அந்த நாள்ல. ஆண்டவர் தான் வந்து உரிந்து வாங்கியிருக்கிறார். பாதி வாங்கிட்டாரு, மிச்ச மீதியை வந்து சீக்கிரம் வாங்க போறாரு அவங்ககிட்ட. அவர் தான் ஜெயம் எடுத்துக்கிறார். அதனால அவர் வந்து கண்டிப்பா வாங்கிடுவார் தேவகுமாரன் ஒரு நாள் இல்லையா?
இப்போ அவன் என்ன சொல்றான்? அதனால தான் சில பேர் எல்லாம் அதானி அம்பானி அதெல்லாம் பார்க்குறதில்ல. சில பேர்லாம் பெரிய பெரிய ஆட்களாக உலகத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. அவனுடைய வேலை செய்யறனால உலக ஆசீர்வாதம் வேற, இந்த உலகத்திலையும் தேவனால் உண்டாகிற ஆசீர்வாதம் வேற. இதெல்லாம் பிரித்து பார்க்கறது நல்லா கவனம் தேவை. நான் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய இந்த சத்தியத்தெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அதனால தான் சத்தியத்தை இருதயத்தில் வைத்து கொள்ளுங்க. தேவன் உங்களை அழகா எதுலேயும் சிக்கல் இல்லாமல் மாற்றி வெற்றியில் போயிட்டே இருப்பீங்க. என்ன உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் முதல்ல தூக்கி வசனத்தையும் இயேசுவையும் தான் உங்கள் சிந்தையில் இருதயத்தில் வச்சிங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க. வெற்றி உள்ள வாழ்க்கை நிச்சயமாக நீங்கள் இந்த உலகத்தில் வாழ முடியும். அல்லேலூயா. இது ஆதாமுக்குள்ள வந்தது எல்லா மனுஷனுக்குள்ள இருக்கு. இதை மீட்கிறதுக்கு தான் இயேசு வருகிறார். வந்த இயேசு ஜெயிக்கணும். உலகத்தில் எல்லா காரியங்களையும் காட்டி இயேசு கிட்ட கேட்கிறான். என்ன கேட்டாம? இதெல்லாம் உனக்கு தருகிறேன், என் பாதத்தில் விழுந்து என்னை தொழுதுகொள். எப்படி அப்படின்னா என்னது? நீ எனக்கு அடிமையாயிரு, நான் உனக்கு எல்லாத்தையும் ரைட்ஸ் உனக்கு கொடுக்குறேன். உலகமே என்னுடையதுரா, சர்வமும் என்னுடையதுரா அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் என்ன பண்றாரு? தேவன் ஒருவரையே பணிந்து கொள்வாயாக என்று. அப்போ உலகத்தில் சில காரியங்களை அதை போய் ஆராதித்து அதில் விழுந்து இந்த உலகத்தில் சில நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? கண்களினால இச்சிக்கப்பட்டு அதை அனுபவிக்கிறதுக்காக சில காரியங்களை நம்ம போய் பிசாசனுடைய சில விஷயங்களை சரண்டர் ஆகி அதை அனுபவிப்பதற்கோ எடுத்துக்கொள்வதற்கோ நம்ம முயற்சிக்க கூடாது ஒரு நாளும். மாம்ச இச்சை உபாசத்தில் இருக்கிறார், பசி அவருக்கு இல்லையா? இப்போ கள்ள காமிச்சு இது அப்பமாக்கி சாப்பிடுன்ற அந்த மாதிரி நேரத்தில் பசி உண்டாயிற்று. உபாசம் முடியும் போது அவருக்கு பசி உண்டாயிட்டு இருக்கு. அடுத்த தேவ தூதர்கள் வந்து அப்புறம் போசித்தாங்க. நல்லா கவனிக்கிறீங்களா தம்பி? போதா வசனம்? போதா உள்ள போதா? உள்ள போகுதுன்னா ஒரு அலையிலே ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்படியே கேட்டுட்டு மட்டும் இருக்கிறேன்னா உள்ள போதா? இங்கே போகணும். அதுதான் இங்கே தொடரணும் வசனம். அதான் நமக்கு ஒரு ஜீவனாக மாறும். அறிவியலை கேட்கறத விட இருதயத்தில் தொடப்படுது வசனம், எனக்கு அது ஒரு டச்சிங் இருக்குது அப்படின்னா தான் அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். சத்தமான ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். அப்போது கல்லுகள் அப்பமா என்னது? மாம்ச இச்சை. அல்லையா சொல்லுங்க. ஆண்டவர் ஒரே வார்த்தை சொன்னார், மனிதன் அப்பத்தினால் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. கையை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். சொல்றது புரியுதுங்களா? கண்களில் இச்சையில் அகப்படக்கூடாது. செல்ல பார்க்குறீங்கன்னா அசுத்தமான வருதுன்னா ஆஹா அப்படின்றமா, ஐயோ அப்படின்றீங்களா? நான் சொல்றது நீங்க தான் தீர்மானம் பண்ணிக்கணும். செல்ல பார்த்துட்டு இருக்கிறோம், வெளியில் ஏதாவது ஒரு பார்க்குறோம், ஒரு சரி சகோதரர் சைடு பார்த்தோம்னா பெண்கள் போகுது, அழகான ஒரு பொண்ணு போகுது அப்படின்னா அவங்கள பாட்டு ஆஹா அப்படின்றமா, ஐயோ ஸ்தோத்திரம் அப்படின்றமா? சொல்லுங்க. எல்லாருக்குமே பொருந்தும், ரெண்டு பேருக்கும் பொருந்த தான் செய்யும். செல்லில் பார்த்துட்டே இருக்கிறோம், தேவையில்லாத ஒன்று வருது, ஐயோ அப்படின்னு தட்டி விடுறோமா, ஆஹா அப்படின்னு பார்க்குறோமா? அருவருப்பான காட்சிகளை ஆஹான்னு பார்க்குறோமா, ஐயோ இப்படி இல்லாமா இருக்கிறாங்க உலகத்தை அப்படின்னு பார்க்குறோமா? சொல்றது புரியுதாங்க? இதுதான் வித்தியாசம். கண்களின் நிச்சயில நீ மாட்டாம காத்துக்கொள்ளனா இதுதான் வித்தியாசம். ஆஹானினா ஓஹோ தான் உன் கதை. கண்கள் நிச்சயில விழுந்துட்டேன்னு அர்த்தம். ஜெயத்தில் சோதனையில் சாத்தான் கூட சோதனை, செல்லுதான் சோதனை. உலகத்தில் போகும்போது வரும்போது பொருள் அது அந்த ட்ரெஸ்ஸை பாட்டு ஆஹா எப்படி இருக்கு, இதே மாதிரி எனக்கு ஒன்று வேணும். சோத்ர அல்லேலூயா. இச்சித்து கடனாவது வாங்கி நான் வாங்கிடுவேன். ஒரு வண்டி சூப்பராக போகுது, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு 5000 ரூபா கட்டினா இன்னைக்கு வண்டி. ஆனால் நமக்கு தகுதி இருக்கா, கட்ட முடியுமா, இது சரியா அப்படின்னு ஜெபம் பண்ணி ஆண்டவர் அனுமதிக்கிறாரான்னு கேட்டு வாங்குறது வேற, இன்னொருத்தனை பார்த்து இச்சித்து வாங்குவது வேற. கையை வைத்து சொல்லுங்க, இது நல்லா இருக்கு, இந்த பொருள் தரமானதாக இருக்கு, விலை குறைஞ்சாமல் இருக்கு, சரியா இருக்கு, நம்மளும் ஒன்று வாங்கலான் இருக்கிறோம், இதே வாங்கலாமே, அது வேற. இச்சித்து அவங்க வச்சிருக்கிறாங்களே எனக்கு இல்லையே, எப்படியாவது வாங்கணும் 2 சவரம், எப்படியாவது வாங்கணும் ஒரு வண்டி, எப்படியாவது வாங்கணும் ஒரு பிரிட்ஜு, எப்படியாவது ஒரு ட்ரெஸ் எடுக்கணும், எப்படியாவது ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணி ஒன்று செய்கிறோம். பார்த்தீங்களா? இதெல்லாம் கண்களின் இச்சை. நிறைய கண்களின் இச்சை நீங்கள் போட்டுக்கிட்டே போங்க, ஆண்டவர் உங்களுக்கு புரிய வைப்பார். சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. கையை வைத்து சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். மாம்ச இச்சை. ஆண்டவர் உபாசம் ஜெபம் 40 நாள் போகுது, உபாசம் பண்ணுன்றாரு. ஒரு 21 நாளாவது ஒரு வேலை பெலன் இருந்தா. இப்போ நான் சொன்ன உபாசம் ஏன்னா அன்றைக்கி அந்த போன சண்டே வந்து சொன்னார் பாருங்க, அந்த மாதிரி தண்ணி கூட குடிக்காமல் 7 நாள் உபாசத்துல எல்லாம் இருந்து என்னாச்சு எங்களுக்கு? ஓப்பனாகவே உங்களுக்கு சொல்கிறேன், பிளட்டு மோஷன் வழியாக வந்துருச்சு எனக்கு. ஓப்பனாகவே ஃபஸ்ட்டு எனக்கு அப்போ தான் வந்தது. பிளட்டு ஓவர் ஹீட் ஆகி
7வது நாள் உபவாசம் முடியும் போது பிளட்டு மோஷன் வழியாக வந்துருச்சு எனக்கு. அதோட உடல் மற்ற உள்ளே இருக்கிற இதெல்லாம் வந்து அப்போ லேசாக புண்ணாகி, அதுக்கு முன்னாடி நிறைய உபவாசம் போட்டதுனாலும் கடைசியாக இப்படி ஒரு உபவாசம் எடுத்ததுனாலையும் கடுமையான வெயில் காலத்தில் வெறும் தண்ணீர் மட்டும் குடித்து தண்ணியும் குடிக்க முடியல. 2 நாள் தண்ணி குடித்தேன், தண்ணியும் குடிக்க முடியல, டேஸ்ட் பிடிக்கல, தண்ணீருடைய ருசியும் பிடிக்காதனால தண்ணியும் குடிக்கிறத விட்டுட்டேன். 4வது அப்படியே 3வது நாள் 4வது நாள்லாம் தண்ணியே குடிக்க முடியல. சும்மா 1 ட்ராப் 2 ட்ராப் அப்படி தான் அர்ப்பணிப்போட நின்றுட்டேன். ஆனால் கர்த்தர் இந்த பகுதியில் இன்னைக்கு ஜெயத்தோட ஆண்டவர் கிருபையினால ஊழியம் செய்கிறேன்னா அன்னைக்கு ஆண்டவர் அப்படிலாம் நிற்க வச்சதுனாலதையும் கிருபையை அர்ப்பணிச்சதுனாலையும் தான். நானும் இந்த 21 நாளில் ஒரு டே மதியம் வரைக்கும் எடுப்போம் அப்படின்னு பலன் இருந்தும் ஆரோக்கியம் இருந்தும் சுகம் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? நான் ஏன் உபவாசத்தை கடுமையாக உங்களுக்கு ஸ்ட்ராங்காக அறிவிக்கலை அப்படின்னா, நான் எடுக்கலை, ஆனால் உங்களுக்கு பலன் இருந்தால் எடுத்துக்குங்கன்னு உங்களுக்கு அறிவிச்சிருக்கிறேன். கையை வைத்து நல்லா சத்தமாக சொல்லு. அதனால தான் நான் எடுத்தால் ஸ்ட்ராங்காக உங்கள்கிட்ட சொல்லலாம். நான் எடுக்கலை உபவாசம். இப்போ நாளையிலேருந்து 21 நாள் மதியம் வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். பிரைஸ் எல்லாம். அப்போ உங்களுக்கு பலன் இருந்தால் ஒரு வேளை வரை ஒரு சாயந்தரம் வரைக்கும் எடுக்கலாம். பலன் இருக்கும்போது ஏன் மதியம் வரைக்கும் மட்டும்? வேலைக்கு போகிறவங்களே சாயந்தரம் வரைக்கும் எடுக்கும்போது வீட்டில் இருக்கிறலாம் நம்ம என்ன பண்ணலாம்? சில பேர் ஒரு உடல் ரீதியாக பாதிப்பு பிரச்சனை இல்லை, சுகர் இல்லை, சரீர வயசு குறைவாக இருக்குது, இதெல்லாம் ஒரு இருக்குது. வயசு அதிகமாயிட்டா முடியாது, வேலையில் ஹார்ட் ஒர்க் இருந்தால் முடியாது, ஜெபம் பண்ணிக்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. சொல்கிறது விளங்குதாங்க. ஆனால் தகுதி இருந்தால் பலன் இருந்தால் என்ன செய்யலாம்? நல்லா உபவாசம் பண்ணலாம். சத்தமாக சொல்லுங்க பாப்போம். மதியம் வரைக்கோ ஈவினிங் வரைக்கோ சரீர இச்சைக்கு சோத்தையே சாப்பிட்டுக்கூடாது. தூக்கம் மாம்ச இச்சை, இன்னும் கொஞ்சம் தூங்கு, இன்னும் கொஞ்சம் தூங்கு. சொல்கிறது புரியுதாங்க? சரீர இச்சைக்கு இடம் கொடுத்து வீட்டிலேயே உட்காரு, டிவி பார்த்துட்டு பொழுதுபோக்குவோம், சபை சமூகம் நடக்குது. சரீரத்தை, தேவன் கொடுத்த சரீரத்தை துதிக்கிறதுக்கு ஆராதிக்க இங்கே வரல. ஹலோ, சொல்றது விளங்குதாங்க? புரியுதா இல்லையாங்க? உட்காந்து எங்காவது கதை அடிக்கிறோம், உட்காந்து எப்படியா நேரத்தை போக்குறோம், சரீரத்தில் என்ன செய்யல? இந்த சரீரத்தை அதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன சுகம் தேவை, ரைட்டு. இந்த சுகத்தை கொடுத்தா முதல்ல என்ன செய்வோம்? கர்த்தரை சேவிப்போம். இந்த சரீரத்தில் கையை உயர்த்தி கர்த்தரை நல்லா ஆராதிப்பேன், நல்லா நடந்து ஓடி வந்து கர்த்தரை ஆராதிப்பேன். உன்னை நடக்க வச்சது கர்த்தர், உனக்கு சுகம் கொடுத்தது கர்த்தர். அதை முதல்ல கர்த்தருக்கு பயன்படுத்துகிறோமா, இல்லை நம்ம தேவைக்கே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோமா? இல்லையா? தேவை காலையிலேருந்து செய்கிறோம், ரைட்டு தான். மாலையில் 1 மணி நேரம் கர்த்தரை ஆராதிக்க வரேன், அதான் 1 மணி நேரம் விழித்து ஜெபிக்க கூடாதா அப்படின்னு கேட்டார். காலையில் 1 மணி நேரம், எப்பாவது ஒரு முறை வைக்கிற இந்த மாதிரி மீட்டிங்கில் 1 மணி நேரம் வந்து கலந்து கொள்ளக்கூடாதா? சொல்லுங்களேங்க. கரங்களை உயர்த்தி நல்ல சத்தமாலே. அப்ப தேவன் கொடுக்கிறது மாம்ச இச்சைக்கு இடம் கொடுக்க கூடாது. கண்களில் பார்க்குற இச்சை, சில பேர் ஓப்பனாகவே சில விஷயங்களை சொல்கிறேன். கண்களில் இச்சை, ஒரு பெண்ணை பார்க்குறோம் இச்சிக்கிறோம் அப்படின்னாவே விபச்சாரம்னு சொல்லிட்டார் ஆண்டவர். புரியுதுங்களா? மாம்சத்தில் அடுத்தது அனுபவிக்கணும்னு தோணும். கண்களில் அவளுக்கு பழத்தை பார்த்து இச்சை வந்துருச்சு, அடுத்து அந்த பழத்தை எடுத்து சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டா. சொல்றது விளங்குதாங்க? கண்கள்ல இச்சை வரும்போதே கடிந்து கொண்டுட்டேன்னா மாம்ச இச்சைக்கு நீ தப்பிச்ச. கண்கள்ல இச்சை வரும்போது ஒப்பு கொடுத்துட்டோம்னா, சரண்டு அடிமை ஆயிட்டோம்னா மாம்ச இச்சையில விழுந்துரும். நீங்க தான் ஜெயிக்கணும். இதெல்லாம் இயேசு ஜெயித்தார். அடுத்து ஜீவனத்துல பெருமை. அல்லேலூயா. நீ தாழ குதியும் தேவனுடைய குமாரன், நீ ஏடையில் உம்முடைய தேவ தூதர்கள் வந்து உன்னை தாங்குவார்கள். ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார், தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக. அல்லேலூயா. சில பேர் பிசாசு தூண்டுவான், நீ எவ்வளோ பெரிய ஆளு, உன் மதிப்பு என்ன, உன் ஸ்டேட்டஸ் என்ன, ஹலோ நீ இந்த வேலையெல்லாம் செய்யலாமா, நீ இப்படிலாம் இருக்கலாமா? சொல்லுங்களேங்க, சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? உன் மதிப்பு என்ன, உன் ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்கும்போது சொல்லணும், என் மதிப்பு ஸ்டேட்டஸ் என்ன தெரியுங்களா? அநீதி, அழுக்கான கந்தை. என் தேவன் தான் எனக்கு நீதி, என் தேவனால தான் நான் இன்னைக்கு நிற்கிறேன், என் தேவன் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம சொல்ல தெரியணும். எது வரக்கூடாது? ஜீவனத்தில் பெருமை. நான் என்னது, எனக்கு என்ன என்னைய அப்படின்னு சொன்னா பெருமையான எண்ணம்னு அர்த்தம். அதனால என்னங்க, இயேசு அவ்வளவமானத்தை சிலுவையில் சகித்தார். அதான் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தாழ்த்த தெரியலன்னு என்ன இருக்கு? பெருமை இருக்கு. பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை தருகிறார் சொல்லப்படுகிறது.
கையை தட்டி நல்லா சொல்லுங்க. எல்லாத்திலையும் தாழ்ந்து, உலகமே சொல்லுது தாழ்ந்து போனவன், பின்னாடி ஆட்டோ எழுதியிருப்பான், தாழ்ந்து போனால் நீ குறைந்து போவதில்லை, ஏதோ எழுதுவான்ல பின்னாடி பார்த்தீங்கன்னா, விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லைன்னு எழுதுவான். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தாழ்ந்து போனா நம்ம ஒரு நாள் என்ன செய்யல, வேதத்தின்படி, வேதம் இயேசு அதை செய்தாரே, சொல்லுங்களேங்க. என்ன இருக்கக்கூடாது, இந்த சோதனை எல்லாம் வரும். முதல்ல என்ன சோதனை? பொண்ணு பொருள்னால, பண ஆஸ்தினால, நான் பெரியவன்றதுனால ஆண்டவரை சேவிக்கிறோமா? ரெண்டாவது, ஏதாவது மேலேயே ஒரு நேசம் பற்றுது, ஒன்று கிடைச்சது பார்த்தீங்களா, அதன் மேலே நேசம் பற்றுதல் இருந்து அதுக்காக தேவனை தேடிட்டு வந்தோமா? ஏதாவது ஒன்று கிடைக்கணும், கிடைச்சது பார்த்தீங்களா, நம்ம எதிர்பார்க்காத ஒரு நன்மை, அதுக்காகவே ஆண்டவரை தேடி வந்தோமா? இப்படி நம்ம எதிர்பார்க்காத நன்மை கிடைத்தாலும் நம்ம வாழ்க்கையில், இல்லை ஆண்டவரே உங்களை தேடி வந்த நீங்கள் கொடுத்தது, அப்படி நீங்களே பலிபீடத்தில் வச்சிடணும். ஆண்டவரை தேடி வந்தீங்க, ஆண்டவர் பாட்டு உங்களை ஆசீர்வதிக்கிறார், நிறையா கொடுக்குறாருன்னா என்ன பண்ணிடணும், நீங்கள் உங்களை தேடுற நீங்கள் கொடுக்க, அதை பலிபீடத்தில் வச்சிடணும். நம்ம அது உங்களுக்குரியது தான், ஆனால் அது மேலே அன்பு நேசம் ஆசை இருக்கக்கூடாது. என் ஆசையும் நேசமும் இன்பம் யார் மேலே தான் இருக்குது? ஆண்டவர் மேலே தான் இருக்குது. கையை வைத்து சொல்லுங்க, ஒரு நாளைக்கு அது இல்லைனாலும் கவலைப்பட மாட்டோம். ஏன்னா என் நேசம் அன்பும் அவர் மேலே இருந்தது. அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார்னு ஈஸியாக யோபு சொல்லிட்டு போயிட்டான். நாளைக்கு திருப்பி அவர் கொடுக்க வல்லவராக இருந்தார். சொல்றது புரியுதுங்களா? இது போல உலகத்துக்குள்ள போறீங்க, எதெல்லாம் உங்களை பாதிக்கும்? சத்தமா சொல்லுங்க, எதெல்லாம் பாதிக்கும்? சத்தமா. அப்புறம் மூணாவது, இந்த 3 சோதனையிலையும் ஜெயிச்சிங்கனாதான் இயேசுக்கு என்ன தெரியுங்களா கொடுத்தாரு? யோபுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு பூமியில உயர்ந்த இடங்களின் ஆசீர்வாதம், இல்லையா? இயேசு கிறிஸ்துக்கு இந்த முழு உலகத்தையும் கொடுத்தார், வானத்திலும் பூமியில சகல அதிகாரம். விளங்கலையாமா உங்களுக்கு? எல்லா கைகளை தட்டி ஜீவனோடு, முழு உலகத்தையும், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவர் நாமம் தான். எல்லாரும் நாம அறிக்கை செய்யணும். அவர் நாமத்துக்கு முன்பாக எல்லாரும் முழங்கால் படியிடும்படியாக சர்வ அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. வெற்றியுள்ள வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை. இயேசு ஜெயித்தார். நம்ம பாடம், நானும் ஜெயிப்பேன். வல்ல கண்களில் இச்சை வரும்போதே நீ கட் பண்ணிடணும். கண்களின் இச்சையில ரசிச்சுட்டே அப்படின்னா மாம்ச இச்சையில கண்டிப்பா மாட்டிக்குவோம். விளங்குதாங்க? ஹலோ, ஐயோ என்னது சரியில்லையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? இயேசுவின் நாமத்தினால எந்த வயசுலையும் டேஞ்சர் உண்டு, பார்த்துக்கிறங்க. 70க்கும் வித்தியாசம் இல்லை, 16 சரி, 70 80 இருந்தாலும் சரி, என்ன வயசுலையும் வித்தியாசம் இல்லை. சிக்கல் நான் சொல்றது விளங்கிட்டா? கண்களில் பிடிக்கப்படும் போதே கடிந்து கொன்று மாம்ச இச்சைக்கு நம்ம தப்பிச்சுக்குவோம். அதில் நீ ஜெயிச்சிற மாதிரி தான். சொல்றது விளங்கிட்டீங்களா? அல்லேலூயா. நல்ல கரங்களை போய் அல்லேலூயா. மூணாவது ரொம்ப டேஞ்சர், பெருமை. அதில் ரொம்ப கவனமாக இருந்துருங்க. ரொம்ப இருக்கறதுலே ஹைலைட் அது. இது 3மே ஹைலைட்டு தான். அது பிசாசினுடைய சரக்குலேயே பெரிய சரக்கு 3மே. இந்த 3ம் ஜெயிச்சவன் உலகத்தில் வெற்றி உள்ள வாழ்க்கை. இயேசுக்கு எப்படி சகல அதிகாரமும் இந்த பூமியில் இருந்ததோ அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுப்பார். கைகளை தட்டி சொல்லுங்க, கைகளை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. அந்த அதிகாரம்லாம் நம்ம மேலே வரும். இந்த உலகத்தில் என்ன காரியங்களை நம்ம ஜெபிக்கும் போதும் செய்யும் போதும், பூலோகத்தில் எதை கட்டுகிறீர்கள் அது பரலோகத்தில் கட்டப்படும். பரலோகத்தில் எதை கட்டவிழ்கிறீர்கள் அது பூலோகத்தில் ஆண்டவர் கட்டவிழ்கிற மகிமையான அதிகாரங்கள்லாம் நம்ம மேலே இருக்கு. இதெல்லாம் இப்படி வாழ்ந்தா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் செயல்படும். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழலாம். கரங்களை அசைத்து சொல்லுங்க அல்லேலூயா. இதுதான் இந்த மாதிரி சோதனைகளில் ஜெயிக்கும் போது தேவன் கூட அல்லேலூயா. தேவன் இதெல்லாம் நம்மளை செக் பண்ணுவார். நம்ம ஆசீர்வாதத்துக்கு எல்லாமே ஒரு செக்கப் இருக்கும் உங்களுக்கு. அல்லேலூயா. ஒரு வேலை இருந்தால் நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்குங்க. அல்லேலூயா. கொஞ்சம் பலவீனமாக தான் சிலதில் இருக்கிறேன்ப்பா, சிலதெல்லாம் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக அப்படி இப்படி தான்ப்பா இருக்கிறேன் அப்படின்னாலும் கலங்காதீங்க. இயேசு உண்மையாக தேடுங்க, இரட்டிப்பான நன்மை வரும். அல்லேலூயா. வேறு ஏதாவது மேலே உங்களுக்கு அன்பு, பாசம், இருதயத்தில் அதிகமாக, தேவனை விட அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்து தள்ளி விட்டுருங்க அதை. அல்லேலூயா. அதெல்லாம் இயேசு மேலே முழு நேசத்தை அன்பு வைங்க. உலக காரியத்தில் கவனமாக இருக்கு. எதில்? கண்கள் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனம், 3லையும் கவனமாக இருங்க. கர்த்தர் உங்களை படிப்படியாக உயர்த்துவார். ரெட்டிப்பான நன்மையிலிருந்து நிறைவான ஆசீர்வாதத்துக்கு போவோம். நிறைவான ஆசீர்வாதம் பூமிக்குரிய சகல ஆசீர்வாதத்திலையும் போவோம். நாளைக்கு இயேசு ராஜாவோடு கூட ஆளுகை செய்வோம் இந்த பூமியில், இல்லையா?
ஆமென். அப்படி எழுப்பி நின்று ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். வார்த்தைக்கு ஸ்தோத்திரம்.